அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்சியல் அக்கவுண்டிங் 1 அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தியரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். கிளாஸ் இஸ் பிகாம் ஜெனரல். சப்ஜெக்ட் கோட் இஸ் BPZ1A இன் ஏப்ரல் 2012. 2012ல கேட்டிருக்கக்கூடிய தியரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மென்ஷன் எனி 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அக்கவுண்டிங்கோட 2 அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ். அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷனில் அக்கௌண்ட்ஸ் நோட் புக் ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அது அக்கௌண்டன்ட் டே பை டே இருக்கக்கூடிய பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக பராமரிச்சுட்டே வரணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஃபார் த அக்கவுண்டிங் ஒர்க்கு. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் பேமெண்ட்டு, அதுக்கு அடுத்தது ரிசிப்ட்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், மேக்கிங் கான்ட்ராக்ட், எதாக இருந்தாலும் சரிதான், இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் ஃபார்ம் நம்ம அக்கௌண்ட்டை ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரணும். த ரெக்கார்ட்ஸ் ஹாவ் டு பி மெயின்டைன்டு சிஸ்டமேட்டிக்கலி. அதே மாதிரி அந்த ரெக்கார்டு அன்சிஸ்டமேட்டிக்காவோ இல்லை இன்ஃபார்முலாவோ இருக்கக்கூடாது, சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில அக்கௌண்டிங் பிரின்சிபல், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கு அடுத்தது ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ அக்கௌண்ட்ஸில் கோல்டன் ரூல்ஸ் 3 ரூல்ஸ் இருக்கும். அந்த 3 ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ரெகுலராக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே அப்படியே அதே சேம் மெத்தட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். So while maintaining the accounting records, the generally accepted accounting convention and concept have to be followed. Generally accepted accounting convention and concept அப்படின்றது இது தியரிஸ், பிரின்சிபல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜென்ரலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த அக்கௌண்ட்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தியரிஸ், பிரின்சிபல்ஸ் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அதாவது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்ல வராங்க. இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஜென்ரல் அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் அண்டு கான்செப்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் நோட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி அந்த ரெக்கார்டு ப்ராப்பராக இன்டர்நேஷ்னல் லெவலில் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அக்கௌண்டிங் பிரின்சிபலை அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பர்பஸ் பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் செகண்ட் அப்ஜெக்டிவ் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். யூஸ்வலாக நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் ஒரு 1 மந்த்தில் இல்லை 1 இயர் எண்டில் எவ்வளோ ப்ராஃபிட்டு, எவ்வளோ லாஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, அசர்டைன்மெண்ட் அப்படின்னா ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அசர்டைன் அண்ட் ரிவீல் த நெட் ரிசல்ட் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், வருஷ கடைசியில் ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் அக்கௌண்டிங். இதில் வேரியஸ் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் லைக் ஓனர்ஸ், மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்டர் அண்ட் கிரெடிட்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படும். அதாவது அந்த பிஸ்னஸோட ஓனர்ஸ், யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஓனர். அதுக்கடுத்தது இன்கேஸ் பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்குது, கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பீப்புள் லைக் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் இவங்கெல்லாம். இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதுக்கான ரிட்டர்ன் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தே ஆர் கால்டு இன்வெஸ்டர்ஸ். அண்ட் கிரெடிட்டர்ஸ் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியோட டிபெஞ்சர்ஸ் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, இல்லை அந்த கம்பெனிக்கு ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாம் கிரெடிட்டர்ஸ்னு அர்த்தம், அதாவது லோன் ப்ரொவைட் பண்ணுறவங்க. ஸோ அப்போ இவங்க ஷுட் பி சப்ளைடு வித் த ரிசல்ட் ஆஃப் ஆப்ரேஷன் அஸ் பெர் தேர் ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டேட்டஸ், ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் அந்த கம்பெனியோட சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஸ்டேட்டஸ் ப்ராப்பராக தெரியணும். அப்போ அதை எப்படி சப்மிட் பண்ண முடியும் அப்படின்னா ஆஸ் அக்கௌண்டண்ட்டாக வி ஹவ் டு சப்மிட் ஆல் த அக்கௌண்டிங் டீட்டெயில்ஸ் டு தெம். அவங்களுக்கு நம்ம ப்ராப்பராக அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு. அப்போ அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 அப்ஜெக்டிவ்ஸ். ஒன்று மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் நோட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி ஜெனரல் அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட பிஸ்னஸோட ப்ராஃபிட்டா இல்லை லாஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக.
அடுத்தது வந்து வாட் டு யூ மீன் பை கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர், அதாவது அக்கௌண்டிங் கன்வென்ஷன் அண்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுல அக்கௌண்டிங் கன்வென்ஷன்ல கேட்டிருக்கக்கூடியதுல நிறைய கன்வென்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் வந்து அக்கௌண்டிங் கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசர். ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்னா முழுசா வெளிப்படுத்தணும்னு அர்த்தம். எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா சொல்லிடணும், எதையுமே வந்து மறைக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். அதான் இங்க சொல்ல வராங்க. அக்கார்டிங் டு திஸ் கன்வென்ஷன் ஆல் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஆனஸ்ட்லி, நேர்மையா இருக்கணும். அதுல அதாவது இப்போ இன்கேஸ் ஒரு 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுல ஒரு 2,000 வந்து கம்மி பண்ணிட்டு பில்லில் வந்து 8,000 அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது. அப்போ உண்மையா 10,000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் கரெக்டா அக்கௌண்ட்ஸ் நோட்ல மென்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், திஸ் ஷுட் பி எவிடென்ட் த்ரூ த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம், ஒரு ஜர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அது கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நெரேஷன் வந்து கரெக்டா அந்த டிரான்சாக்ஷன் எதுக்கானது அப்படின்றத ப்ராப்பரா மென்ஷன் பண்ணணும். அதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நம்ம மறைக்க கூடாதுன்னு அர்த்தம். The statement should be disclose fully all the significant information. Significant information அப்படின்னா அட்மோஸ்ட் நெசசிட்டி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான தகவலை மட்டும்தான் அங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் வளவல்ல அது ஒரு பேராகிராஃப் மாதிரிலாம் எழுதக்கூடாது. அப்போ நெரேஷன் எழுதுறோம் ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா ஒரு 2 to 3 லைன்ஸ்ல நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபேக்ட், ஃபிகர்ஸ் அண்ட் டீடைல்ஸ் விச் ஆர் ஆஃப் மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் டு த ஓனர்ஸ். அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது என்ன நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன், எக்ஸ்பெண்டிச்சரா, பேமெண்ட்டா, ரிசிப்டா, சேல்ஸா, பர்ச்சேஸா, எவ்வளோ அமௌண்ட்டு, அதோடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ், யாருக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை கஸ்டமர் யாரு, சப்ளையர் யாரு அப்படின்றது எல்லாத்தையும், அது மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ்னு அர்த்தம். ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்குமே ப்ராப்பரான பில்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ப்ராப்பராக வந்து டு த ஓனர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸோட ஓனருக்கு நம்ம சப்மிட் பண்ணணும், தெரியப்படுத்தணும். இன்வெஸ்டாருக்கு தேவைப்படுது அப்படின்னா அவருக்கு தேவையான தகவல்களை நம்ம ப்ராப்பராக சொல்லணும். கிரெடிட்டார்ஸுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய சப்ளையர்ஸ், நெக்ஸ்ட் வந்து லோன் நமக்கு கொடுத்து இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் நம்ம டீட்டெயில்ஸை கொடுக்கணும். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே வந்து ஃபுல் டிஸ்க்ளோசர் அப்படின்னா முழுமையான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கணும். அதில் ஏமாத்து வேலை எதுவும் நடக்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ மஸ்ட் பி கிளியர்லி ப்ரெசென்டட் இன் தி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணிகிட்டே வரணும். அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங் பேசிஸில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லெட்ஜர் ஃபார்மேட்லேயோ இல்லை ஸ்டேட்மெண்ட் வைஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ திஸ் டைப் ஆஃப் டிஸ்க்ளோசர் நீட்ஸ் ப்ராப்பர் கிளாசிஃபிகேஷன், சமரைசேஷன், அக்ரகேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த நியூமரஸ் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு அக்கௌண்டிங் என்ட்ரிஸ்க்கும் ப்ராப்பர் ஹெட்டிங் அது வந்து லெட்ஜர் பண்றது, போஸ்டிங் டு லெட்ஜர். லெட்ஜருக்கு வந்து தனித்தனியா எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், இந்த மாதிரி தனித்தனியா ஒரு தலைப்பு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதை வந்து பெரிய எலாபரேட்டா இல்லாம சுருக்கி ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்டர்பிரிட்டேஷன் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு அனாலிசிஸ், ரேஷியோ அனாலிசிஸோ இல்லை கம்பேரிட்டிவ் அனாலிசிஸோ. எக்ஸிடிங் கன்சர்ன் அப்படின்னா அதாவது அந்த கன்சர்ன் வந்து டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி மெட்டீரியல்ஸ். இப்போ குட்ஸ் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறது எல்லாமே நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கும், ஒரு குட்ஸ் இருக்கும், அதை ப்ராப்பராக வந்து மார்க்கெட் பிளேஸில் எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. இதே நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னா ட்ரேடிங், அதாவது அவங்க கிட்ட குட்ஸ் இருக்காது, பட் தே ஆர் ரெண்டரிங் த சர்வீசஸ். அது வந்து சர்வீஸாக தருவாங்க, அது கண்ணுக்கு தெரியாது. ஸோ நான் ட்ரேடிங் கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் எனி ப்ராடக்ட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது, அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னது, தே ஆர் டேக் கேரிங் த பேஷன்ஸ் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது, ட்ரீட்மெண்ட் த பேஷன்ஸு, இதெல்லாம் வந்து நடக்கும் ஹாஸ்பிட்டல்ஸில். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து தே ஆர் ப்ரொவைடிங் அண்ட் லெக்சரிங் த அகடமிக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறது, அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு நாலேஜ் வந்து என்கரேஜ் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது வந்து கண்டுக்கு தெரியாது. தே ஆல்சோ டு நாட் ப்ரொடியூஸ் எனி ப்ராடக்ட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, கிரிக்கெட் கிளப்பு, அதுக்கு அடுத்தது வந்து வாலிபாலு, இந்த மாதிரி நிறைய ஷட்டில் கார்க், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து அசோசியேஷன் இருக்கும். அவங்களும் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ் அது வந்து ஸோ ரூரல், அதுக்கு அடுத்தது ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அப்போ ரிலீஜியன்ஸ் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில், டெம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் ரெண்டரிங் த சர்வீசஸ். அது மட்டும்தான் அவங்க அதே மாதிரி சேரிட்டபிள் சொசைட்டிஸு, சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா சைல்டு டேக்கு,
ஓல்டேஜ் பீப்புள்ஸ் டேக் கேர், சேரிட்டிஸ் இவங்க இதெல்லாம் இருக்கிறது. கல்ச்சுரல் அசோசியேஷன்ஸ் வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது ஆர்ட்ஸ் ஓரியன்டாக இருக்கிறது. பப்ளிகேஷன்ஸு, டான்ஸிங்கு, சிங்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறது எல்லாமே வந்து நான் ட்ரேடிங் கன்சர்ன் சொல்லுவாங்க. லிட்ரஸி சொசைட்டிஸ் அப்படின்னா ரிலேட்டட் டு த புக்ஸு. ஸோ இப்போ புக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிட்ரஸி, அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது, அது சம்மந்தமாக வந்து நம்ம ரிவீல் பண்ணுறது, டிசமினேட் டு த பப்ளிக், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்ற கேட்டகரிஸில் வரும். அப்போ சிம்பிளாக சொல்கிறோம் நான் ட்ரேடிங் கன்சர்ன் அப்படின்னா அவங்க வந்து ப்ராடக்ட் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, சர்வீஸாக அவங்க வந்து ரெண்டர் பண்ணிட்டு இருப்பாங்க பப்ளிக் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் தி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இது வந்து யூஸ்வலாக அதே நான் ட்ரேடிங் கன்சர்ன் அந்த சாப்டர் கீழே தான் வரும். அவங்க யூஸ்வலாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து என்ன, அதுக்கான டீடைல்ஸ் வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். யூஸ்வலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் லியோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்ற நேமில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் கன்சர்ன் தான் இது ஃபாலோ பண்ணுவாங்க. இதே ட்ரேடிங் கன்சர்னாக இருக்குது, ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணக்கூடிய கன்சர்னாக இருக்குது அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ட்ரேடிங் கன்சர்ன் மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது அவ்வளோதான். ஸோ அண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். இது எல்லாத்துக்கும் அதே ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் தான். அதாவது இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் அதே ஃபார்மேட்டில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. The account is prepared for the current year or period from the receipt and payment account and has no relation to the previous following the period. So இந்த வருஷம் என்ன நடந்திருக்கோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ப்ரீவியஸ் இயர்ல இருக்கிறது எதுவும் எடுக்க மாட்டாங்க. யூஸ்வலாக இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து நம்ம இந்த கேஷ் லெட்ஜர் புக்ல இருந்து எடுக்கிற மாதிரி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். அடுத்தது வாட் இஸ் மீன் பை எரர் ஆஃப் ஒமிஷன். எரர் ஆஃப் அக்கௌண்டிங் எரர்ஸ் வந்து நிறைய கேட்டகரி இருக்கும். எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன் இந்த மாதிரிலாம். ஒமிஷன் அப்படின்னா அந்த என்ட்ரியை மொத்தமாக வந்து ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டுறது. ஸோ எனி டிரான்சாக்ஷன் டிட் நாட் ரெக்கார்ட் ஆன் தி அக்கௌண்ட் நோட்டில் ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் ஒமிட். அது விட்டுறதுன்னு அர்த்தம். அதாவது மறந்துடுறாரு அக்கௌண்டன்ட் அது மென்ஷன் பண்ண அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து எரர் ஆஃப் ஒமிஷன். இன்கேஸ் டெபிட் சைடு என்ட்ரியோ, கிரெடிட் சைடு என்ட்ரியோ, இல்லை ஜேர்னல் என்ட்ரியில் இது பண்ணுறதோ, இல்லை போஸ்டிங் பண்ணும்போது ஏதாவது மறந்துடுறதோ, ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் அவர் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டார் அப்படின்றது தான் வந்து எரர் ஆஃப் ஒமிஷன். இதில் வந்து ஃபுல்லி ஒமிஷன், பார்ட்லி ஒமிஷன் சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரிஸில் வரும். ஸோ திஸ் கேட்டகரி இன்க்ளூட் ஒமிஷன் ஆஃப் எ டிரான்சாக்ஷன் எய்தர் இன் தி ஜேர்னல் ஆர் சப்சிடரி புக்ஸ் ஆர் இன் தி லெட்ஜர். என்ன பண்ணிடுவாங்க, ஜேர்னல் என்ட்ரியில் ஏதாவது ஒரு என்ட்ரியை போடுறதுக்கு மறந்துடுவார். சேல்ஸ் ஆயிருக்கும், அந்த சேல்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி மென்ஷன் ஆகாமல் இருக்கும். இல்லை சப்சிடரி புக்ஸு, அதாவது ஜேர்னல் என்ட்ரிஸை சிம்பிளிஃபை பண்ணி இருக்கக்கூடிய புக்ஸ் தான் சப்சிடரி புக்ஸு. ஏதாவது ஒரு கேஷ் சப்சிடரி, இல்லை பர்ச்சேஸ் சப்சிடரி, கேஷ், அதுக்கடுத்தது வந்து சேல்ஸ் சப்சிடரி, ஏதோ ஒரு சப்சிடரி புக்கில் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனை மென்ஷன் பண்ண மறந்துட்டாருன்னு அர்த்தம். அப்படி இல்லை லெட்ஜர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணும்போது, ஜேர்னல்லேருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று போஸ்ட் பண்ணாமல் மறந்துட்டார் அப்படின்னா இதெல்லாம் எரர் ஆஃப் ஒமிஷன் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். ஸோ எரர் ஆஃப் ஒமிஷன், ஒமிட் பண்ணுறதுல ரெண்டு கம்ப்ளீட் எரர், பார்ஷியல் எரர். அதாவது என்டையராக அந்த டிரான்சாக்ஷனை மொத்தமாக மென்ஷன் பண்ணாமல் மறந்துடுறது, இல்லை பார்ட் ஆஃப் த போர்ஷன். இன்கேஸ் இப்போ கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா கேஷோட டிரான்சாக்ஷன் மட்டும் மென்ஷன் ஆகிருக்கும், சேல்ஸோட டிரான்சாக்ஷன் வந்து மென்ஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்ற கேட்டகரிஸில் வந்துடும். தட் இஸ் கால்டு பார்ஷியல் ஒமிஷன். ஸோ இதில் ரெண்டு கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. when a transaction is not all recorded in journal or subsidiary book. அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு என்டையர் டிரான்சாக்ஷன் அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து ஜேர்னல்லையோ இல்லை சப்சிடரி புக்லேயோ மென்ஷன் பண்ணாமே இருக்குது அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் ஒமிஷன் அப்படின்ற கேட்டகரிஸ்க்கு வந்துடும். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட் ஒமிஷன். சிமிலர்லி when transaction is not at all posted to the ledger, both debit side and credit side is also complete omission. In case வந்து வெறும் ஜேர்னலில் மென்ஷன் பண்ணுறத மறக்கிறது மட்டும்தான் கம்ப்ளீட் ஒமிஷன் கிடையாது. மொத்தமாகவே ஜேர்னல்ல இருந்து நம்ம லெட்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமையே விட்டுறாங்க, இட் டிட் நாட் போஸ்ட் டு த லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அதுக்கு
பேரும் கம்ப்ளீட் ஒமிஷன் தான். நெக்ஸ்ட் வந்து பார்ஷியல் ஒமிஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ வென் எ பார்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் அண்ட் த ரிமைனிங் போர்ஷன் இஸ் ஒமிட்டட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ சேல்ஸ் நடந்திருக்கு, கேஷ் சேல்ஸு, கேஷோட டிரான்சாக்ஷன் மட்டும் மென்ஷன் ஆகிருக்கும், சேல்ஸோட டிரான்சாக்ஷன் மென்ஷன் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா அது வந்து partial omission. It is partial omission. For example, cash received from a customer. Customer கிட்ட இருந்து cash receive பண்ணியிருப்பாங்க, entered in the cash book but not posted to the customer account. இப்போ மிஸ்டர் ராம் அப்படின்ற கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம கேஷ் வாங்கியிருப்போம், இப்போ கேஷ் அக்கௌண்ட் எட்டா டு ராம் அக்கௌண்ட் கிரெடிட்டார் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் கேஷ் மட்டும் நம்ம டெபிட் சைடில் வச்சுட்டோம், ஆனால் ராமோட அக்கௌண்ட்டில் அதை நம்ம போஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா தட் இஸ் கால்டு பார்ஷியல் ஒமிஷன் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது வந்து கிவ் த மீனிங் ஆஃப் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்னா என்ன? யூஸ்வலாக டிப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த லாஸ், கம்பெனிக்கு வந்து லாஸ் அப்படின்னு அர்த்தம். எஸ்பெஷலி இந்த ஃபிக்ஸட் அசட்ஸ்ல இருந்து வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி தான் டிப்ரிசியேஷன். அப்போ ஃபிக்ஸட் அசட்ஸோட வேல்யூ வந்து கிராஜுவலாக குறையுது அப்படின்றது தான் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷன் இஸ் ஏ பர்மனன்ட் டிக்ளைன் இன் தி வேல்யூ ஆஃப் அன் அசெட். ஃபிக்ஸட் அசட்ஸோட வேல்யூ வந்து பர்மனெண்ட்டாக அது வந்து குறைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெஷின் வந்து புதுசாக வாங்கியிருக்கிறோம் 1 lakh அப்படின்னா அது ஒரு 2 years கழிச்சு பார்க்கும்போது அதோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். என்ன அப்படின்னா அது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை லேப்ஸ் ஆஃப் டைம், அது அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுனால அதோட வேல்யூ வந்து கம்மியாயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ த கிராஜுவல் டிக்ரீஸ் போத் இன் தி வேல்யூ அண்ட் usefulness of an asset due to its nature and usage in terms of depreciation. ஸோ நம்ம ஃபிக்ஸட் அசெட்ஸை வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணாலுமே சரிதான், இல்லை அது யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தாலுமே சரிதான், அது யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தாலும் துரு பிடிச்சி போயிடும், ஏதோ ஒரு ரீசன்னால அதோட வேல்யூ வந்து கம்மியாயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்னு அர்த்தம். இதை நம்மளால வந்து அவாய்ட் எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு 10% அதோட ஃபிக்ஸட் அசெட்ஸோட வேல்யூல இருந்து நார்மலாக வந்து அதோட வேல்யூ கம்மியாயிட்டே வரும் எவ்ரி இயர். So it is common experience that whenever an asset is used in reduce in values. ஸோ இது வந்து பொதுவான விஷயம்தான். நம்ம எப்பெல்லாம் நம்ம அசெட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோமோ அப்போல்லாம் அதோடைய வேல்யூ வந்து குறையும், யூஸ் பண்ணலனாலும் குறையும். ஸோ த நெட் ரிசல்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் இஸ் தட் சூனர் ஆர் லேட்டர் த அசெட்ஸ் பிகம் யூஸ்லெஸ். சீக்கிரமாகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்தோ அது வந்து அதோடைய அசெட் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா பயனற்ற நிலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. So it can be stated that depreciation is that proportion of the cost of an asset which is reduced from the revenue for the service of the asset in the operation of the business. அதாவது புக் வேல்யூ, ஃபிக்ஸட் அசட்ஸோட புக் வேல்யூலேருந்து நம்ம கழிச்சுக்கணும்னு அர்த்தம். இப்போ 1,00,000 கொடுத்து ஒரு மிஷினை வாங்குறோம் அப்படின்னா அதுதான் புக் வேல்யூ. அதுலேருந்து நம்ம ஒரு செர்டைன் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கழிச்சுக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து அப்போ அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ்ல இருந்து குறையக்கூடிய வேல்யூ ரிடக்ஷன் அப்படின்றது தான் வந்து டிப்ரிசியேஷன். இது வந்து பெர்மனெண்ட்டாக எவ்ரி இயர் வந்து ரெடியூஸ் ஆகக்கூடிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ்பிளைன் எனி 2 காசஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கிட்ட 2 ரீசன் தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து யூஸ். ஒரு ஃபிக்ஸட் அசெட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து குறையும். இப்போ பைக் வச்சிருக்கிறோம், 2 வீலர் 4 வீலர், ஃபர்னிச்சர் வச்சிருக்கோம், பில்டிங் வச்சிருக்கோம், மெஷின் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிட்டே வரும்போது அது வந்து என்ன ஆகும்னா தேய்மானம் ஆகும். அப்போ வியர் அண்ட் டியர் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட நேச்சர் வந்து ஒரிஜினாலிட்டி குறைஞ்சிட்டே வரும். ரன்னிங்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிட்டே வரும். ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், ஒரு சேர் இருக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், அது பெயிண்ட் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஆஃப்டர் பாசிங் சம் டேஸ்ல வந்து அதோட பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டே வரும். ஸோ அதோட குவாலிட்டி குறைஞ்சிட்டே வரும். அதான் யூசேஜ். ஸோ வியர் அண்ட் டியர் ஆர் அன் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் நடக்கிறதுக்கான ரீசன் வந்து அது நம்ம யூஸ் பண்ணிட்டே வரும்போது அது வந்து தேய்மானம் ஏற்பட்டு உராய்வு இதெல்லாம் ஏற்பட்டு அது வந்து டிப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. டிப்ரிசியேஷன் தமிழில் வந்து தேய்மானம்னு அர்த்தம், அதோட மதிப்பு குறையுது. இன் தி கேஸ் ஆஃப் டேஞ்சிபிள் ஃபிக்ஸட் அசெட்ஸ். டேஞ்சிபிள் அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது ஃபர்னிச்சர்ஸு, மெஷினரி, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வீலர் 4 வீலரு, எனி எக்யூப்மெண்ட்ஸு, இதெல்லாம் வந்து டேஞ்சிபிள் அசெட்ஸு. இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ்னா குட்வில்லு, பேட்டன்ட் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் வந்து வரும். அப்போ டேஞ்சிபிள்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய அசெட்ஸு, இன்டேஞ்சிபிள்னா கண்ணுக்கு தெரியாத அசெட்டு. ஸோ அப்போ டேஞ்சிபிள் அசெட்டுக்கு எல்லாத்துக்குமே யூசேஜ் வியர் அண்ட் டியர் வந்து அப்ளை ஆகும். அந்த அசெட்டை பயன்படுத்தும் போது அதுக்கு டிப்ரிசியேஷன் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் டியூ டு த யூஸ் ஆஃப் த அசெட். ஃபிக்ஸட் அசெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது டிப்ரிசியேஷன் நடக்குது. அடுத்தது வந்து செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ் ஆஃப் டைம். ஸோ அந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய வேல்யூ வந்து கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி லீஸ். நம்ம வந்து நம்மளுடைய அசெட்டை வந்து லீஸுக்கு எடுத்திருக்கிறோம், லீஸுக்கு விட்டு இருக்கிறோம் அப்படின்னா லீஸ்டு அசெட்டு
அப்போ இந்த அசெட் லீஸ் அசெட்ஸ் காப்பிரைட்ஸ் அப்படின்னா ரிலேட்டட் டு த புக்ஸ் பப்ளிகேஷன் இது சம்மந்தமா வருது. பேட்டன்ஸ் ரைட்ஸ் அப்படின்னா இன்வென்ஷன் நியூ மிஷினரி ஏதாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பேட்டன்ட் ரைட்ஸ் வந்திருக்கும். இந்த காப்பி ரைட்ஸ் பேட்டன்ட் ரைட்ஸ் குட்வில் இதெல்லாம் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். பட் லீஸ் அசெட்ஸை பொறுத்த வரைக்கும் டேஞ்சிபிள் அசெட்ஸ் தான். ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் லீகல் லைஃப். ஆமாம், ஸோ இப்போ லீஸ்னா ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இல்லை 99 இயர்ஸ். காப்பி ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் இல்லை 50 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரைட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஓனர் யார் அந்த ப்ராடக்ட்டை இன்வென்ட் பண்ணியிருக்கிறாரோ அந்த பர்சனுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கும். அதை யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த அமௌண்ட் போயிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் விச் தே ஆர் ரெண்டர்ட் யூஸ்லெஸ். இப்போ காப்பி ரைட்ஸ் இருக்கு அப்படின்னா 20 வருஷம் எடுத்துப்போம். 20 வருஷத்துக்கான காப்பி ரைட்ஸ் ஒன்ஸ் அது முடிஞ்சிடுச்சுன்னா அப்போ 21வது வருஷத்துல இருந்து அந்த ரைட்ஸ் வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு அந்த ப்ராடக்ட்டை அந்த புக்ஸை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டன்ட் ரைட்ஸ் அது மாதிரி தான். ஒரு 80 இயர்ஸ் அப்படின்னா அந்த 8 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு அந்த ப்ராடக்ட்டை யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து இருக்காது. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமேட்டு அந்த அசட்டோட வேல்யூ வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு அமௌண்ட் ஒர்த் எதுவும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதோட வேல்யூ வந்து குறையும் அப்படின்னு அர்த்தம். அப்போ லேப்ஸ் ஆஃப் டைம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு அந்த அசட்டோட வேல்யூ வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So their cost is return of over their legal life and the amount charged against the revenue here is known as depreciation. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர் ஒரு செட்டின் அமௌண்ட் 10%ஓ இல்லை 5%ஓ ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் த அசெட்ல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அதுக்கப்புறமேட்டு ஃபியூச்சரில் வரக்கூடிய இயர்னிங்ஸில் உங்களுக்கு வரக்கூடிய இயர்னிங்ஸ்ல இருந்து இந்த டிப்ரிசியேஷனை லாஸாக கழிச்சு காமிச்சிட்டே வருவோம். ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஆஃப் அக்வயர்டு குட்வில் ஆல்சோ. நம்ம ஒரு கம்பெனியோட குட்வில்லை வந்து வாங்குறோம், நமக்கு நேச்சுராகவே ஜென்ரேட் ஆன குட்வில்லை பற்றி பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் வாங்குறோம் இல்லை நம்ம போய் பார்ட்னராக ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் வந்து ஷேருக்கு மேலே கொடுக்கணும். தட் இஸ் கால்டு குட்வில். அப்போ நம்ம அதை வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். 100 ரூபா இருக்கக்கூடிய ஷேருக்கு வந்து 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து 120 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் வந்து குட்வில். ஸோ அந்த குட்வில் வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது இதுவும் இந்த லேப்ஸ் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குட்வில்லோட வேல்யூ கம்மியாயிட்டே வரும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து ஸ்டாண்டர்டாக பாப்புலராக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அதோட பாப்புலாரிட்டி வந்து குறையும். ஸோ இதுதான் வந்து லேப்ஸ் ஆஃப் டைம்னால வரக்கூடிய டிப்ரிசியேஷன் அர்த்தம். So in the cases, depreciation is known as amortization. In case intangible assets, அதாவது காப்பிரைட்ஸ், பேட்டன்ட் ரைட்ஸ், குட்வில் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அந்த டைமில் வந்து அதோட வேல்யூ குறையுது அப்படின்னும் போது அதை டிப்ரிசியேஷன் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணாமல் அமார்டிசேஷன் அப்படின்ற நேமில் மென்ஷன் பண்ணுவாங்க. இதே டேஞ்சிபிள் அசெட்ஸ் அதாவது மெஷினரி, ஃபர்னிச்சர், எக்யூப்மெண்ட்ஸ், 2 வீலர் 4 வீலர் இதுக்கெல்லாம் வந்து டிப்ரிசியேஷன் அப்படின்ற நேமில் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து எக்ஸ்பிளைன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா ஆப்போசிட் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ஒரு சில புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது, இல்லை டெபிட் சைடில் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது, கிரெடிட் சைடு என்ட்ரியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் எல்லாமே இருக்காது. ஒரு சில வெறும் டெபிட் சைடு கிரெடிட் சைடு என்ட்ரி மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சில என்ட்ரி வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிப்பாங்க. பட் எல்லா டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் இவங்க ஃபாலோ பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ சப்சிடியரி புக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் புக் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், கேஷ் புக் இந்த எல்லாம் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சிலது இந்த கேஷ் என்ட்ரி இந்த மாதிரி மட்டும் ஒரு சிலது மட்டும் நம்ம எடுத்துப்பாங்க. ஒரு சில என்ட்ரி எல்லாம் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் என்ட்ரி தான் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ தெர் இஸ் நோ சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கால்டு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இதுக்குன்னு அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. டெபிட் கிரெடிட் அப்படிலாம் எதுவும் கிடையாது. த டேர்ம் சிங்கிள் என்ட்ரி இஸ் வேகுவலி யூஸ்டு டு ரெஃபர் டு எனி மெத்தட் ஆஃப் மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ். யார் வேணாலும் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இந்த ரீட்டைலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸு, ஃபர்ம்ஸ், கன்சர்ன்ஸு, பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் தான் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். ஸோ அவங்க எப்படி அவங்க நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். தே டு நாட் ஃபாலோ த ஜென்ரல் அக்கௌண்டிங் பிரின்சிபல். ஜென்ரல் அக்கௌண்டிங் பிரின்சிபல் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. விச் டஸ் நாட் கன்ஃபார்ம் த ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி. டபுள் என்ட்ரியோட கம்ப்ளீட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கடுத்தது இட் டஸ் நாட் மீன் தட் தெர் இஸ் ஒன்லி ஒன் என்ட்ரி ஃபார் ஈச் டிரான்சாக்ஷன். அதே மாதிரி டெபிட்னா டெபிட் என்ட்ரி மட்டும், கிரெடிட்னா கிரெடிட் என்ட்ரி மட்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது.
ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மெயின்டைனிங் ஆல் த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஒரு சில லீஸ்ட் போர்ஷன் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் காம்பினேஷன் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபார் சம் டிரான்சாக்ஷன். ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு வந்து டபுள் என்ட்ரியே ஃபாலோ பண்ணிப்பாங்க, ஒரு சில டிரான்சாக்ஷனுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி கேஷ் கலெக்டட் ஃப்ரம் டெட்டார்ஸ், கஸ்டமர் கிட்ட இருந்து கேஷை கலெக்ட் பண்ணுறதை வந்து டபுள் என்ட்ரியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிங்கிள் என்ட்ரி ஃபார் டிரான்சாக்ஷன் லைக் கேஷ் சேல்ஸ். இதே கேஷ் சேல்ஸ் வந்து நடக்கும்போது கிரெடிட் சேல்ஸ் நடக்குது அப்படின்னா டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. கேஷ் சேல்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணிப்பாங்க. அதாவது கேஷ் உள்ள வரதை மட்டும் மென்ஷன் பண்ணிப்பாங்க, சேல்ஸ் அக்கௌண்ட்டை ஒமிட் பண்ணிடுவாங்க. நோ என்ட்ரி ஃபார் டிரான்சாக்ஷன் லைக் டிப்ரிசியேஷன் மாதிரியான டிரான்சாக்ஷனுக்குலாம் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கக்கூடியது வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து மென்ஷன் எனி டூ லிமிடேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சஃபிஷியன்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ அஃபோர்டபுள் ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்காது, அப்போ ரிக்வயர்ட் பர்சனுக்கு வந்து கிடையாது. நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ எக்ஸப்ட் பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட், யூஸ்வலாக அவங்க வந்து பர்சனல் அக்கௌண்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டு மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆல் அதர் இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸு, அதாவது பர்சன் ரிலேட்டடாக இல்லாத நான் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அவுட், அதெல்லாம் வந்து ஒமிட் பண்ணுவாங்க. ஸோ தட் அக்கௌண்ட்ஸ் சர்வ் வெரி லிட்டில் பர்பஸ். இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைடாக எல்லா கான்செப்ட்டுக்கும் யூஸ் பண்ணாமல் யாருக்கும் ஒரு சில பர்பஸ்க்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்டகிரேட்டட் ஐடியா வந்து நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து அப்சன்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண மட்டும்தான் ஜேர்னல் இருந்து லெட்ஜருக்கு போஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ட்ரையல் பேலன்ஸை மென்ஷன் பண்ணி டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால வி கேனாட் ஃபாலோ த ட்ரையல் பேலன்ஸ். அப்போ ப்ரிப்பேர் பண்ண முடியாது, எப்பவுமே அதை ஃபாலோ பண்ண முடியாது. இதனால ஹென்ஸ் அரித்மெட்டிக்கலி அக்யூரசி ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் கேனாட் பி வெரிஃபைட். அப்போ நம்ம போட்ட சம்ம கரெக்டு தானா இல்லை தப்பா அப்படின்றது வந்து நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாமல் போயிடும். அடுத்தது வந்து பார்ட் பி 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். எரர்ஸ் வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கும். எரர் ஆஃப் கமிஷன், எரர் ஆஃப் ஒமிஷன், பிரின்சிபல் எரர். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எரர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வி மேட் எனி மிஸ்டேக் ஆன் அக்கௌண்ட்ஸ். நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் நம்ம என்ட்ரி பண்ணும்போது ரெக்கார்டிங் பண்ணும்போதோ கிளாஸுக்கு போஸ்ட் பண்ணும்போதோ இல்லை ஏதாவது நம்ம ஸ்டேட்மெண்ட் டெபிட் அண்ட் கிரெடிட்ல மென்ஷன் பண்ணும்போதோ ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா இன்கேஸ் அமௌண்ட்டை மாற்றி போட்டுறது 5,000க்கு பதிலாக 500 மென்ஷன் பண்ணிடுறது, இல்லை டெபிட்டில் மென்ஷன் பண்ண வேண்டிய என்ட்ரி வந்து கிரெடிட்டில் மென்ஷன் பண்ணிடுறது, இல்லை ஒமிட் பண்ணுறது. இந்த மாதிரி எந்த ரீசனாக இருந்தாலும் அக்கௌண்டிங் எரர்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது, அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான எரர்ஸ்லாம் நடக்கும் அக்கௌண்ட்ஸில் நம்ம வைல் என்டரிங் த டிரான்சாக்ஷன் இன் தி அக்கௌண்ட்ஸ் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எரர் ஆஃப் ஒமிஷன். ஒமிஷன்னா நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணாமையே விட்டுறதுன்னு அர்த்தம். ஃபர்காட் டு மென்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாட் ரெக்கார்டட். இதுக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்தோம்னா எரர் ஆஃப் ஒமிஷனுக்கு these occurs when transaction is completely left out of the accounting records. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் மொத்தமாக அதை மறந்துடுது. இப்போ சேல்ஸ் நடந்திருக்கும் இன்னைக்கு பிஸ்னஸில், அந்த சேல்ஸ் நடந்ததை வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் நோட்டில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுறது. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்காட்டிங் டு ரெக்கார்ட் சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ். நம்ம சேல்ஸ் நடந்ததோ இல்லை பர்ச்சேஸ் பண்ணதோ அதை எதையுமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் நோட்டில் மென்ஷன் பண்ணாமல் விட்டுறது. அடுத்து செகண்ட் ஒமிஷன் எரர்ஸ் வந்து பார்த்தோம்னா எரர் ஆஃப் கமிஷன், அதாவது டெபிட் வைக்கிறத கிரெடிட் வச்சுறது, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிக்கிறது. ஸோ தீஸ் எரர் இன்வால்வ் மேக்கிங் மிஸ்டேக் இன் தி ரெக்கார்டிங் ப்ராசஸ் சச் எஸ் இன்கரெக்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன். ஒன்று ரூல்ஸை மாற்றிக்கிறது. இப்போ 3 கோல்டன் ரூல்ஸ்: பர்சனல் அக்கௌண்ட்ஸ், ரியல் அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட்ஸ். இந்த பேசிக் ரூல்ஸை வந்து மாற்றிடுறது, ரூல்ஸ் தெரியாமல் இது பண்ணிக்கிறது, இல்லை தப்பான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா எரர் ஆஃப் கமிஷன் சொல்லிக்கிறது. அதாவது இன்கரெக்ட் அமௌண்ட்டு 5,000க்கு பதிலாக 500 மென்ஷன் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக சேல்ஸ் அக்கௌண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிக்கிறது. அப்போ கால்குலேஷன் என்ன கூட்டுறதுக்கு பதிலாக கழிச்சிடுறது, இல்லை அமௌண்ட்டை கூட்டி போடும்போது அமௌண்ட் தப்பாக போட்டுறது.
டோட்டல் கருத்துல மிஸ்டேக் பண்ணிடுறது இதெல்லாம் வந்து கமிஷன் அப்படின்ற கேட்டகரிஸ்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு ரெக்கார்டிங் பேமெண்ட் டு த ராங் சப்ளையர்ஸ் ஆர் என்டரிங் த ராங் குவான்டிட்டி இன் டிரான்சாக்ஷன். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சப்ளையருக்கு வந்து அமௌண்ட் கொடுப்போம். ராமுக்கு வந்து 1000 rupees கொடுக்க வேண்டியதை தெரியாம கோபாலுக்கு வந்து கொடுத்ததா காமிச்சிட்டு இருக்கும். அது இன்கேஸ் ராமுக்கு வந்து நம்ம 10,000 கொடுக்க வேண்டியது வந்து ஸோ ஒரு 10 குவான்டிட்டிஸ் வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து ஸோ அப்போ நம்பர் ஆஃப் மெட்டீரியல் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணமோ அந்த அமௌண்ட்டு குறைச்சிக்கிறது. அப்போ 10 குவான்டிட்டிஸ்க்கு பதிலாக 11 குவான்டிட்டி இல்லை 5 குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறந்தாப்புல தப்பாக போட்டுறது. இந்த மாதிரிலாம் மாறி வரக்கூடியது எரர் ஆஃப் கமிஷன் வரும். எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்றது வந்து அக்கௌண்டிங் ரூல்ஸையே மாற்றிடுறது. எரர் ஆஃப் கமிஷனுக்கு பிரின்சிபலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா கமிஷனை மிஸ்டேக் பண்ணிடுறது, அமௌண்ட்டில் மிஸ்டேக் பண்ணுறது, டிரான்சாக்ஷனில் மிஸ்டேக் பண்ணுறது, இல்லை அக்கௌண்ட்டை வந்து மாற்றி போடுறது, இது மட்டும்தான் நடக்கும். இங்க எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்றது வந்து அந்த ரூல்ஸையே மாத்திரதுன்னு அர்த்தம். பர்சனல் அக்கௌண்ட்ஸோட ரூல்ஸ் என்ன பண்றது அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ரியல் அக்கௌண்ட்டோட என்ட்ரி மென்ஷன் பண்ணிருக்குது, இல்லை நான் பர்சனல் அக்கௌண்ட்டோட என்ட்ரி மென்ஷன் பண்ணிடுறது. இந்த மாதிரி அக்கௌண்டிங் மெத்தடாலஜியே தெரியாம மாத்திக்கிறது, ரூல்ஸையே பிரேக் பண்றதுக்கு பேர் தான் வந்து அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். So this type of error happens when entry is made against accounting principles. அப்போ golden rulesல தப்பு பண்ணிடுறது. It could involve using the wrong accounting methods or applying an incorrect accounting treatment. So accounting methods and formulas வந்து தப்பா அதுக்கு பேர் வந்து error of principles. எக்ஸாம்பிளுக்கு capitalization of revenue expenditure instead of expensing it. ஆக்சுவலாக வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டு இருக்கும். ரெகுலராக பிஸ்னஸில் நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸு. ஃபிக்ஸட் அசெட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு. தப்பாக வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை எடுத்துகிட்டு போயிட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணி நம்ம மாற்றிக்கிறது, இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக கன்சிடர் பண்ணி நம்ம ஏதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தப்பாக மென்ஷன் பண்ணிடுறது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மெஷின் வந்து 1,00,000 கொடுத்து வாங்கியிருக்கிறோம். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 10,000 செலவாகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதை மெஷினோட அக்கௌண்ட்டில் தான் ஆட் பண்ணிக்கணும். அது தெரியாமல் இந்த இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட்டை நினைச்சிட்டு மெத்தட் தெரியாமல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணுறது வந்து தப்பு. அதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருப்போம் ஒரு 5,000, அதை தெரியாமல் வந்து மெஷினரியோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுறது. இந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து மெத்தடாலஜி தெரியாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய கான்செப்ட். இதுக்கு பேர் வந்து எரர் ஆஃப் பிரின்சிபல். அதுக்கு அடுத்தது காம்பன்சேஷன் எரர். காம்பன்சேஷன் வந்து எரர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அக்கௌண்டன்ட் வந்து புத்திசாலித்தனமாக செயல்படுறதுன்னு நினைச்சிட்டு தப்பாக ஏதாவது டேலி பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்போ அந்த மிஸ்டேக்கை கேன்சல் பண்ணுறதுக்காக தோராயமாக ஒரு அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க, டெபிட் சைடில் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது ஒரு 5,000 அப்படின்னா தெரியாமல் என்ன பண்ணிடுறது அப்படின்னா 5,000 ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் போட்டு அதை சமாளிச்சுறதுக்கு பேர் வந்து காம்பன்சேஷன் எரர்ஸ். ஸோ அப்போ தப்பாக டெபிட் வச்சதை கேன்சல் பண்ணி இது மறைக்கிறதுக்காக பிளாங்கா ஒரு அமௌண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிடுறது. இந்த மாதிரிலாம் இருக்கிறது காம்பன்சேஷன் எரர். ஸோ when one error cancels out of the effect of another error, ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு செஞ்சுறதுக்கு பேர் வந்து காம்பன்சேஷன் எரர்னு இருக்கும். இப்போ ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரும். ஸோ டெபிட் சைடில் 1,00,000 வருது, கிரெடிட் சைடில் வந்து வெறும் 90,000 தான் வருது. அப்போ 10,000 கம்மியாகுதுன்னும் போது ஏதோ சும்மா ஒரு நேமில் போட்டு ஒரு 10,000 காமிச்சிறதுக்கு பேர் வந்து காம்பன்சேஷன் எரர்ஸ். So as a result, the trial balance may still appear to be balanced even though errors exist. அப்போ ட்ரையல் பேலன்ஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா பேலன்ஸாக தான் இருக்கும், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. அதே இது பிரின்சிபல் எரர், கமிஷன் எரர், ஒமிஷன் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் இந்த காம்பன்சேஷன் எரர்ஸ் வந்து தெரியாது, ஏன்னா அது பேலன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ஸ்டேட்டிங் ஒன் அசெட் அண்ட் அண்டர் ஸ்டேட்டிங் அனதர் பை த சேம் அமௌண்ட். இப்போ ஒரு மிஷினை வாங்கியிருக்கிறோம், ஒரு அக்கௌண்ட்டில் வந்து 1,00,000 காமிச்சிருப்போம், இன்னொரு அக்கௌண்ட்டில் நம்ம மாற்றி அதை இது பண்ணும்போது 90,000 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறோம். ஏதோ டோட்டல் மிஸ்டேக் பண்ணதுனால அது கடைசியாக செக் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு இது பேலன்ஸ் ஆகாதனால எங்கேயோ ஒரு அமௌண்ட்டு போட்டு விட்டுறது. இது பேர் வந்து காம்பன்சேட்டிங் எரர்ஸ். அதுக்கு அடுத்தது எரர்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி. ஒரிஜினல் என்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய என்ட்ரியில வந்து தப்பு பண்ணிடுறது. ஸோ தீஸ் எரர்ஸ் ஆக்கர் when மேக்கிங் என்ட்ரிஸ் இன் தி சப்சிடரி புக் லைக் கேஷ் புக் ஆர் சேல்ஸ் டே புக் பிஃபோர் டிரான்ஸ்ஃபரிங் த இன்ஃபர்மேஷன் டு த லெட்ஜர். அதாவது ஜேர்னல்லே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஒரிஜினல் என்ட்ரி. ஏன்னா பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரிலேயே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், இல்லை சப்சிடரி புக்ஸில் கேஷ் புக்லேயோ இல்லை சேல்ஸ் டே புக்லேயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து
ஒரிஜினல் என்ட்ரின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெக்கார்டிங் a sales in the sales day book but they failed to post to the general ledger. ஸோ ஆக்சுவலாக ஜேர்னல் என்ட்ரியில் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிட்டாங்க டீட்டெயில்ஸு. ஆனால் அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு போஸ்டிங் பண்ண மறந்துட்டாங்க. இப்போ 10 டிரான்சாக்ஷன் இருக்குது, அதில் 9 டிரான்சாக்ஷன் மட்டும்தான் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிருக்கிறாங்க. ஒரு டிரான்சாக்ஷனை வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கு பேர் வந்து எரர் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரின்னு அர்த்தம். அடுத்த டைப் ஆஃப் எரர் வந்து எரர்ஸ் ஆஃப் ரிவர்சல். திஸ் ஹேப்பன் when the entry is correct but is made in the opposite direction. For instance, debit entry is made as a credit. ரிவர்ஸ்னா வைஸ் வெர்சா, அப்படியே உல்டாவா மாத்துறது. டெபிட் வைக்க வேண்டிய என்ட்ரியை தப்பா எடுத்து போயிட்டு கிரெடிட் சைடில் வச்சிருது. கிரெடிட் வைக்க வேண்டிய என்ட்ரி தப்பா எடுத்து போயிட்டு டெபிட் சைடில் வந்து மாற்றி என்ன பண்ணிடுது அப்படின்னா உல்டா பண்ணிடுறதுக்கு பேர் வந்து எரர்ஸ் ஆஃப் ரிவர்சல்னு அர்த்தம். ஸோ ரெக்கார்டிங் பேமெண்ட் ஆஸ் ரிசிப்ட். நம்ம பேமெண்ட் ஆனது ஒரு 10,000 ரூபா பேமெண்ட் ஆயிருக்கும், அது நம்ம ரிசிப்டாக தெரியாமல் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறதுக்கு பேர் வந்து எரர்ஸ் ஆஃப் ரிவர்சல்னு அர்த்தம். எரர்ஸ் ஆஃப் டூப்ளிகேஷன், அதாவது இப்போ சேல்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு தான் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கும், அது ஆனால் 20,000 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் ஆகுது, டபுள் டைம் என்ட்ரி பண்ணிடுது. டபுள் ஆர் ட்ரிபிள் டைம் வந்து ஒரே என்ட்ரியே டபுள் டைமோ ட்ரிபிள் டைமோ இல்லை அதுக்கு மேலே அதிகமாகவோ இல்லை என்ட்ரி பண்ணிகிட்டே வருது. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ரெக்கார்டு வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ ரியல் சேல்ஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு தான் நடந்திருக்கும், ஆனால் நம்ம டூப்ளிகேட் என்ட்ரி போட்டதுனால அது ஒரு 30,000 40,000 அந்த மாதிரி கேட்டகரிஸில் அதை காமிச்சிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து எரர்ஸ் ஆஃப் டூப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் வந்து பார்ப்போம். ரெக்கார்டிங் த சேம் டிரான்சாக்ஷன் மோர் தென் ஒன்ஸ். ஒரு தடவைக்கு மேலே ஒரு டிரான்சாக்ஷன் வந்து தப்பாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருது. இது ஒன்று பர்சனல் இன்டென்ஷனலாகவும் பண்ணலாம், இல்லை அன்இன்டென்ஷனலாகவும் அக்கௌண்டன்ட் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லீடிங் டு ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட்ஸ், ரெவென்யூஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இது மாதிரி என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்து இன்கம் அதிகமாக காமிக்கிற மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக காமிக்கிற மாதிரியும் இது பண்ணுறதுனால அதை வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடியதாகிடும். இந்த மாதிரி சொல்கிறதுலாம் வந்து எரர்ஸ் ஆஃப் டூப்ளிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு போஸ்டிங் ஏ சேல்ஸ் டிரான்சாக்ஷன் ட்வைஸ். இப்போ நம்ம ஜேர்னல் வந்து லெட்ஜருக்கு நம்ம போஸ்ட் பண்ணும்போது 10,000 ரூபா சேல்ஸ் நடந்திருக்கும், அதை 2 தடவை மென்ஷன் பண்ணி 20,000 ரூபாய் காமிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எரர்ஸ் ஆஃப் டூப்ளிகேஷன். அடுத்தது வந்து டிரான்ஸ்பொசிஷன் எரர்ஸ். ஸ்வாப்பிங் டிஜிட்ஸ் வென் ரெக்கார்டிங் எ நியூமரிக்கல் வேல்யூ, அதாவது நம்பர்ஸை மாற்றிடுறது. இப்போ 542 இருக்குது அப்படின்னா அதை வந்து 452 அப்படி சொல்லிட்டு அந்த டிஜிட்டை மாற்றிடுது. 5,400 அப்படின்னா 4,500 அப்படி சொல்லிட்டு என்னது முன்னாடி இருக்கிறது முன்னாடியே மாற்றிக்கிறதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்பொசிஷன். அப்போ தப்பாக மாற்றி போட்டுறது. அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணும்போது என்ன பண்ணிட்டுருது அப்படின்னா மாற்றிடுது. முன்னே இருக்கக்கூடிய நம்பரை பின்னாடியும் பின்னாடி இருக்கக்கூடிய நம்பரை முன்னாடியும் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரேண்டமாக மிஸ்மேட்ச் பண்ணி விட்டுறது. நெக்ஸ்ட் வந்து எரர் ஆஃப் கம்ப்ளீட் ரிவர்சல். கம்ப்ளீட் ரிவர்சல் அப்படின்னா மொத்தமாக எல்லா டெபிட்டையுமே கிரெடிட்டாக வச்சுறது, கிரெடிட் எல்லாத்தையும் டெபிட் வச்சிடுறது. இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட் ரிவர்சல்னு அர்த்தம். இப்போ சேல்ஸ் நடக்குது அப்படின்னா கேஷ் வந்துட்டே இருக்கும், அது எல்லாமே ரிசிப்ட். இது தப்பாக அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து அந்த சேல்ஸ்க்கான கான்செப்ட் தெரியும்னு வச்சுப்போம், அது ரிசிப்டில் மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கேஷ் வர்றது எல்லாத்தையும் பேமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாரு. பர்ச்சேஸ் நடக்குதுன்னா பேமெண்ட், அது தெரியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அது எல்லாத்தையும் ரிசிப்டாக மென்ஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னா கம்ப்ளீட் ரிவர்சல்னு அர்த்தம். ஸோ ரெக்கார்டிங் பர்ச்சேஸ் அஸ் சேல்ஸ், அதே தான் பர்ச்சேஸ் எல்லாத்தையும் சேல்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறது, சேல்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸாக கன்சிடர் பண்ணி என்ட்ரி தெரியாமல் மாற்றி போட்டே வந்துடுது. எல்லாமே 10 என்ட்ரியுமே மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட் ரிவர்சல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தது எரர்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன். கடைசி டைப் வந்து வேல்யூவேஷனில் தப்பு பண்ணிடுறது. எரர்ஸ் ரிலேட்டட் டு த இன்கரெக்ட் வேல்யூவேஷன் ஆஃப் த அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புக் ரேட்னு ஒன்று இருக்கும், மார்க்கெட் ரேட்னு ஒன்று இருக்கும். இப்போ மெஷினுக்கு புக் ரேட்டு மார்க்கெட் ரேட் இருக்கும், லேண்ட் பில்டிங்க்கு மார்க்கெட் ரேட்டு, புக்கில் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆக்சுவல் ரேட்னு ஒன்று இருக்கும். ஸோ மார்க்கெட் ரேட்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணாமல் அதை ரீவேல்யூவேட் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எரர்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன் பண்ணும்போது தப்பாக இது பண்ணிக்கிறது. மார்க்கெட்டில் மெஷினோட ரேட் வந்து 5 லட்ச ரூபா, புக்கில் என்ட்ரி 1 லட்சம். இன்கேஸ் அவருக்கு மார்க்கெட் ரேட் தெரியாமல் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா 4 லட்சம் இல்லை 6 லட்சம் அப்படி சொல்லிட்டு மார்க்கெட் ரேட்டு கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ ஏதாவது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எரர் ஆஃப் வேல்யூவேஷன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஓவர் ஸ்டேட்டிங் த வேல்யூ ஆஃப் இன்வென்ட்ரி ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங் த ப்ரொவிஷன் ஆஃப் பேட் டெட்ஸ். இன்வென்ட்ரினா ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 10 ரூபா இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ரேட்டை வந்து 15 ரூபான்னு சொல்லிட்டு மாற்றிடுறது. அதுக்கு அடுத்தது பேட் டெட்ஸ் ப்ரொவிஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10% பேட் டெட்ஸ்னா 5% சொல்லிட்டு கம்மி பண்ணிடுறது. இந்த மாதிரி என்ன ரெகுலர் அதோட வேல்யூவேஷனில் மிஸ்டேக் பண்ணிடுறது வந்து என்ன அப்படின்னா எரர்ஸ் ஆஃப் வேல்யூவேஷன் இருக்கும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ்.
ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வந்து டிடெக்டிங் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் எரர்ஸ். நம்மளால வந்து அது எரர்ஸை கண்டுபிடிக்கிறது, அதை சரி பண்ணுறது, இதெல்லாம் ஆடிட்டரோட வேலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்மளால ஒரு கரெக்டான ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ரெக்கன்சிலியேஷன். எவ்ரி வீக் எண்டோ இல்லை எவ்ரி டே எண்ட்லையோ இல்லை எவ்ரி மந்த்தோ ஏதோ ஒரு பீரியாடிக்கல் டேஸில் வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிகிட்டே வரணும். இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ், அதாவது இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் மூலியமா செக் பண்ணிக்கிறது. த்ரூ ரிவ்யூ ப்ராசஸ், ஒவ்வொரு தடவையும் ஒருத்தருடைய என்ட்ரி இன்னொருத்தர் வந்து செக் பண்ணிட்டே வராங்க அப்படின்னாலும் இந்த எரர்ஸ் எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ டைம் டு டைம் நம்ம சரி பண்ணும்போது ஈஸியாக நம்மளால எரர்ஸை டிடெக்ட் பண்ணவும் முடியும். அடுத்தது வந்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் என்னன்றது பார்ப்போம். டிப்ரிசியேஷன் அக்கௌண்டிங் சாப்டர்ல வந்து நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் டிப்ரிசியேஷன் இருக்கும். அதில் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடு, சிங்கிங் ஃபண்ட் மெத்தடு, டீப்ளேஷன் மெத்தடு, ஆனுட்டி மெத்தடு, இந்த மாதிரி நிறைய மெத்தட் வந்து இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தடுன்றது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடு. ஸோ இதில் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடோட டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். யூஸ்வலாக ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்றது வந்து இனிஷியலாக நம்ம வந்து அந்த ஃபிக்ஸட் அசட்ஸோட டிப்ரிசியேஷன் வேல்யூ 10% இல்லை 20% நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டிப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து மாறவே மாறாது. ஸோ 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் அதோட யூஸ்ஃபுல் லைஃப்னா அந்த 10 இயர்ஸ்லேயே அதே டிப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து ரெகுலராக இயர் வைஸ் நம்ம கழிச்சிட்டே வர்றது தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஒரிஜினல் காஸ்ட் மெத்தட் அப்படின்னும் இதுக்கு அர்த்தம். இப்போ டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இஸ் a common technique used in financial accounting to allocate the cost of an asset evenly over its useful life. அதாவது டிப்ரிசியேஷன் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் அது வருஷம் வருஷம் அதே அமௌண்ட் அப்படி கழிச்சிட்டே வரும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்னா, டிப்ரிசியேஷன் அண்டர் த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இஸ் கால்குலேட்டட் பை டிவைடிங் டிஃபரன்ஸ் பிட்வீன் அசெட்ஸ் காஸ்ட் அண்ட் எஸ்டிமேட்டட் ஸ்கிராப் வேல்யூ பை த நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதாவது டோட்டல் காஸ்ட் ஆஃப் த அசெட்ஸில் ஸ்கிராப் வேல்யூ கழிச்சிட்டு நியூமரேட்டரில் மென்ஷன் பண்ணிக்கணும். கழிச்சிட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது வந்து அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் நமக்கு கிடைக்கும். இதுக்கான ஃபார்முலா வந்து டிப்ரிசியேஷன் பெர் இயர் வந்து காஸ்ட் மைனஸ் சால்வேஜ் வேல்யூ டிவைடட் பை யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் டிப்ரிசியேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அது கரெக்ட் தான். அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன், ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷனுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அடுத்தது வந்து ஈக்குவல் ஆனுவல் டிப்ரிசியேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய டிப்ரிசியேஷன் அமௌண்ட்ல வந்து மாறவே மாறாது. ஒவ்வொரு வருஷமும் அது அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு ப்ராசஸ். இதில் எந்த டேட் வைஸ் மட்டும்தான் மாறும். மற்றபடி வேற எதுவும் ஓவரால் சேஞ்சஸ்ல ஒவ்வொரு வருஷமும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிப்ரிசியேஷன் வேல்யூல அமௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் வராது. Next, book value. The book value of the asset at the end of the each year is calculated by subtracting the accumulated depreciation from the initial cost. ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம டிப்ரிசியேஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கழிச்சிட்டே வரும். க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே வரும். இதுதான் வந்து புக் வேல்யூன்றது. புக் வேல்யூனா ஒரிஜினல் காஸ்ட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேசிங் த அசட்டை நம்ம எப்போ பர்ச்சேஸ் பண்ணமோ அதுதான், அது புக்கில் அக்கௌண்ட்ஸ் புக்கில் என்ட்ரி பண்ண வேல்யூ தான் புக் வேல்யூன்றது. ஸோ இந்த ஒரிஜினல் புக் வேல்யூ பர்ச்சேஸ் வேல்யூலேருந்து ஒவ்வொரு வருஷத்துக்கான டிப்ரிசியேஷனை கழிச்சிட்டே வரணும். எத்தனை வருஷம் கொடுத்துருக்குறாங்களோ அத்தனை வருஷம் எண்டு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த வருஷம் லைஃப் டைம் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, பெனிஃபிட் சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரே வேல்யூன்றதுனால அக்கௌண்ட்ஸில் வந்து டிப்ரிசியேஷன் வந்து ரெகுலராக அப்படியே ஜஸ்ட் நம்ம கழிச்சிட்டே வரும் ஒவ்வொரு இயரும். ப்ரிடிக்டபிலிட்டி, ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். 5 இயர்ஸ்க்கான லைஃப் டைம்னா இவ்வளோ லாஸ் ஆகும், இவ்வளோ தான் அதோட வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். இதே அதர் மெத்தட் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ அதோடைய லெஃப்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனுவல் டிப்ரிசியேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் அலவிங் ஃபார் predictable financial planning. ஸோ 10 இயர்ஸ்க்குன்னு இருக்குன்னா இந்த 10 இயர்ஸ்ல இந்த அசட்டோட வேல்யூ குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஒரு அசட்டை வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரீ பிளானிங் வந்து ஈஸியாக நடக்கும். பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டசன்ட் ரிஃப்ளெக்ட் ஆக்சுவல் அசட் யூசேஜ். இதில் வந்து என்னது ஒரு ரியல் ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த அசட்டை மெஷினை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை மெஷினோ இல்லை வேறு ஏதாவது ஃபிக்ஸட் அசட்டோ அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியறது கஷ்டம்.
இட் இக்னோர்ஸ் வேரியேஷன் இன் அசெட்ஸ் யூசேஜ். அசெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு தடவை அதிகமாகவும் ஒரு தடவை கம்மியாகவும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு வருஷமும் காமனாக லாஸ் வந்து நம்ம காமிக்கிறதுனால, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அது டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் த அசெட் வந்து எவ்வளோ வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அது ஆக்சுவல் வேல்யூ ரிடக்ஷன் வந்து நமக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் மே காஸ் டிஃப்ரெண்ட் டிப்ரிசியேஷன் ரேட்ஸ். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனியான ஒரு ரேட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஃபாலோ பண்ண முடியாதனால ரியல் லாஸ் வந்து என்ன அப்படின்றது தெரியறது கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஸ்டேட்ஸ் டிப்ரிசியேஷன் இன் தி இயர்லி இயர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர்லி ஸ்டார்டிங் டேட்ஸில் வந்து டிப்ரிசியேஷன் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு டிப்ரிசியேஷன் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த மாதிரி இதில் இல்லாதனால பிகினிங்ல இருந்து அதிகப்படியான லாஸாக நம்ம காமிச்சிட்டே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதாவது ஒரு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். யூஸ்வலாக இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ரியல் லாஸ் அப்படின்றது வந்து மறைக்கப்படுது அப்படின்றதுனால. ஸோ இதில் அக்யூரேசி வந்து லேஸ் அக்யூரேசி தான். டிப்ரிசியேஷனோட அக்யூரேசி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், நம்பகத்தன்மை கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது வந்து யூஸ்ஃபுல் லைஃப் அண்ட் சால்வேஜ் வேல்யூ. யூஸ்ஃபுல் லைஃப்னா ஒரு மெஷின்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட்டட் லைஃப் வந்து இருக்கும். சால்வேஜ் வேல்யூனா என்னதான் நம்ம வந்து ஒரு பைக் வச்சிருக்கிறோம், 10 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், திருப்பி அதை ஏதாவது ஒரு கைலங்கல்ல போட்டாலும் ஒரு காசு வரும். அதே மாதிரி தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லெஃப்ட் வேல்யூஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். தட் இஸ் கால்டு சால்வேஜ் வேல்யூ. அப்போ ஒரு 10 வருஷம் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மிஷினுக்கு ஒரு 5000 ருபீஸ் அதோட லெஃப்ட் வேல்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்அக்யூரேசிஸ் கேன் லீட் டு மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அசெட்ஸ் வேல்யூ. அப்போ சரியாக நம்ம டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்காதனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக எவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ். இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம காமிக்க முடியுமா மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்படி சொல்றாங்க. ஸோ டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்சஸ் இஸ் ரெக்கார்டட் ஆன் தி இன்கம் ஸ்டேட்மெண்ட் வைல் த அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் இஸ் ரிப்போர்ட்டட் ஆன் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த என்ன பண்றாங்க அப்படின்னா இதில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்து டிப்ரிசியேஷனை லாஸாக காமிச்சிப்பாங்க. பேலன்ஸ் ஷீட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிப்ரிசியேஷனை ஃபிக்ஸட் அசட்ஸ்ல கழிச்சு காமிச்சிப்பாங்கன்னு அர்த்தம். Tax implication. Government often allow businesses to deduct depreciation expenses from their taxable income, providing tax benefit. Tax implication பார்த்தோம்னா இந்த மெத்தட் வந்து ஆனால் அக்செப்டன்ஸ் கிடையாது இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டியில். ஆனால் இதில் ஜென்ரலாக ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இன் ப்ராக்டிக்கல் இந்த அத்தாரிட்டி டஸ் நாட் அக்செப்ட் திஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். இதோட அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டெஸ்பைட் இட்ஸ் லிமிடேஷன் நிறைய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இஸ் வைட்லி யூஸ்டு டியூ டு இட்ஸ் சிம்பிளிசிட்டி. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நிறைய ஆர்கனைசேஷன், அதாவது பெரிய ஆர்கனைசேஷன் இல்லாமல் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கக்கூடிய ஒரு மெத்தடு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கான்செப்ட்லாம், எஸ்பெஷலி ஃபார் அசட்ஸ் வித் கன்சிஸ்டன்ட் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் ஓவர் த டைம். அதோடைய ரேட் அமௌண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் யூஸிங் திஸ் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அப்படின்னு இருக்கும். தட்ஸ் ஆல், அவ்வளவு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் 1 அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், தியரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கிளாஸ் இஸ் பிகாம் ஜெனரல். சப்ஜெக்ட் கோட் இஸ் BPZ1A in April 2012. 2012 கேட்டிருக்கக்கூடிய தியரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏ, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மென்ஷன் எனி 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கோட 2 அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஆர்கனைசேஷனில் அக்கௌண்ட்ஸ் நோட் புக் ப்ராப்பராக வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அது அக்கௌண்டன்ட் வந்து டே பை டே இருக்கக்கூடிய பிஸ்னஸோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து பராமரிச்சுட்டே வரணும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் த பேசிஸ் ஃபார் த அக்கௌண்டிங் ஒர்க்கு. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் பேமெண்ட்டு, அதுக்கு அடுத்தது ரிசிப்ட்ஸு, எக்ஸ்பெண்டிச்சர், மேக்கிங் கான்ட்ராக்ட் எதாக இருந்தாலும் சரி தான், இதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் ஃபார்ம் வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை வந்து நம்ம ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணிட்டே வரணும்.
the records have to be maintained systematically. அதே மாதிரி அந்த ரெக்கார்டு வந்து அன்சிஸ்டமேட்டிக்காவோ இல்லை இன்ஃபார்முலாவோ இருக்கக்கூடாது, சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில அக்கௌண்டிங் பிரின்சிபல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கடுத்தது ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது, அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ அக்கௌண்ட்ஸில் கோல்டன் ரூல்ஸ் 3 ரூல்ஸ் வந்து இருக்கும், அந்த 3 ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு ரெகுலராக இருக்கணும், ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கு கீழே அப்படியே அதே அதே சேம் மெத்தட் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ while maintaining the accounting records, the generally accepted accounting convention and